இன்னைக்கு கை கால் வராமல் இருக்கிறதோ இல்லை மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஆர் ஸ்பெஷல் அடல்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதை பற்றின வீடியோ தாங்க இது. அவங்களுக்கு என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன செய்யணும் செய்யக்கூடாது, ஏடிஎல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங், அவங்க டெய்லி வாழ்க்கையை எப்படி சமாளிக்கலாம், அவங்களுக்கு உண்டான எக்ஸசைஸ் என்ன, அவங்க மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது எப்படி, அவங்க எப்படி ஒரு ஸ்பெஷலி அவங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. அதை தவிர இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸோ அவங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்டோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது, ஆல்மோஸ்ட் 95% ஃபிசியோதெரபிஸ்ட் தாங்க அவங்கள நல்ல நார்மல் லைஃபுக்கு கொண்டு வரணும். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் போட போகிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது ஸ்பெஷல் சில்ட்ரன் எடுத்துக்கிட்டா செரிப்ரல் பால்சி, ஆட்டிசம், ஹைட்ரோசெபாலஸ், டிலேய்டு மைல்ஸ்டோன்ஸ், ஹைப்பர் ஆக்டிவ், இந்த மாதிரி எல்லாம் இதை தமிழில் சொன்னால் பிறந்தப்போ அழுவாத குழந்தையோ இல்லை 10 மாதத்தில் பிறக்காம 9 மாதத்துலையோ சில சமயம் அவங்களுக்கு மன வளர்ச்சி, மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியோ, அந்தந்த நேரத்தில் நடக்க வேண்டிய செயல்கள் ஒரு வயசில் நடக்கணுமா நடக்காமல் இருப்பாங்க. மேபி வாயில் ஜொல்லு வரலாம், அப்புறம் தலை கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம், இடுப்பில் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். இதுதான் செரிப்ரல் பால்சிங்க. ஆட்டிசம்னா கொஞ்சம் ஐக்யூ, ஃபிசிக்கல் ஏஜ், மென்டல் ஏஜ் எல்லாம் கம்பேர் பண்ணால் ஃபிசிக்கலாக ஒரு 4 வயசுனா மென்டலாக 1 வயசு, ஃபிசிக்கல் ஏஜுக்கும் மென்டல் ஏஜுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு தோராயமாக தான் இதை சொல்கிறேன் புரியறதுக்காக. அதுக்கப்புறம் டிலேய்டு மைல்ஸ்டோன்ஸ்னா அவங்க 3 வயசு ஆகிறப்போ 1.5 வயசு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர இதுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன், அதாவது ஹைப்பர் ஆக்டிவ், ரொம்ப ஓடிக்கிட்டே இருப்பாங்க, விளையாண்டுட்டே இருப்பாங்க, அவங்க அம்மானால அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க. இதை தவிர இதுக்குள்ள நிறைய இருக்குங்க. இதை தவிர கஞ்சனிட்டல் அனார்மலிஸ்ன்னு நிறையா இருக்குங்க. ஒரு சிடிஇவி, கிளப் ஃபுட் இப்படி வளைஞ்சு போயிடுது, கஞ்சனிட்டல் டாலிபஸ் ஈக்வினோவேரஸ், இல்லைன்னா ஒரு போலியோமைலிட்டிஸ், அதை ஆல்மோஸ்ட் எராடிகேட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு காலோட லென்த் குறைஞ்சிருது. இல்லைன்னா சிலருக்கு ஒரு நிறைய விதமான இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரேர் கண்டிஷன், அதை பற்றி நான் அவ்வளோக்கா சொல்ல. இது கஞ்சனிட்டல் பர்த்தில். இதை தவிர இடையில ஒரு மரத்து மேலேருந்து விழுந்துட்டாங்க, ஒரு இடுப்பில் ஒரு L3 L4 கட் ஆயிடுச்சு, நரம்பு கட் ஆயிடுச்சு, ஒரு நரம்பு அழுத்திட்டு இருந்தா நியூரோபிராக்சியா, நரம்பு பார்சியலா கட்டானா ஆக்சினோட்டோமோசிஸ், நரம்பு ஃபுல்லா கட்டானா நியூரோட்டோமோசிஸ். இந்த மாதிரி நியூரோட்டோமோசிஸ் கட்டாயி 2 கால் வராம போறது பேராப்ளீஜியா, இல்ல ஒரு ஆக்சினோட்டோமோசிஸோ கம்ப்ரஸோ ஆகி பார்சியலா வராம போறது பேராசிஸ். இந்த மாதிரி 2 கால் வராம யூரின் டாய்லெட் தெரியாம இருக்கிறது, இல்ல கழுத்துல கட்டாயி குவாட்ரிப்ளீஜியா ஆர் குவாட்ரிபேரசிஸ், 2 கை 2 கால் வராம போய் அப்புறம் யூரின் டாய்லெட் எல்லாமே தெரியாம போய் சென்சரி அண்ட் மோட்டார் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதும் ஒரு வகையான ஒரு ஸ்பெஷல் அடல்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை தவிர ஒரு ஃப்ராக்சர் ஆகிட்டு ஒர்க்மேன்ஸ் இஸ்கிமிக் கண்ட்ராக்சர், இப்படி கண்ட்ராக்சர் ஆயிடுது, இல்லைன்னா ஃப்ரோசன் ஷோல்டர்னு தூக்க முடியாமல் இருக்கிறது, ஒரு காலில் முட்டியில் அடிபட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்களும் இருக்குது. போஸ்ட் ஃப்ராக்சர் ஸ்டிஃப்னஸ்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக்சிடெண்ட்டில் எதையாச்சும் இழந்துடுறது, ஆம்புடேஷன் பண்ணி ஒரு கால், டயபெட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு காலை எடுத்துறது, அப்புறம் கிரச் வச்சு, வாக்கர் வச்சு, இல்லை செயற்கை கால் வச்சு நடக்கிறது, ப்ராஸ்தட்டிக் ஆர்த்தோட்டிக்ஸ் எல்லாம் போட்டு, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குங்க. பிசிக்கலி சேலஞ்ச்டு, இது மாதிரி பிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன்ஸ்க்கு பிசியோதெரப்பி தாங்க 95%. எப்படின்னு கேட்டால் அவங்களோட லைஃப் ஸ்டைலை காக்கணும், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங், டெய்லி அவங்க வாழ்றது எப்படின்னு பண்ணணும், அவங்களுக்குன்னு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸு, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு, ஃப்ரீ எக்ஸசைஸு, பேலன்ஸ் ட்ரைனிங், கோஆர்டினேஷன் ட்ரைனிங், இந்த மாதிரிலாம் கொடுக்கணும். மென்டலி சேலஞ்சாக இருக்கிற சில்ட்ரனுக்கு அவங்களுக்குன்னு பிசியோதெரப்பி கொஞ்சம் அவங்களோட டீம் ஒர்க்காக, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஏகப்பட்ட PNF டெக்னிக், லைக் ப்ரொப்ரியோசெப்டிவ் நியூரோமஸ்குலர் ஃபெசிலிட்டேஷன், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் கொடுத்து அவங்கள பொசிஷனிங் பண்ணி அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணணுங்க, மறுவாழ்வு கொடுக்கணும் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு டஃப் டாஸ்காக இருக்கும். ஐசியூவில் ஆரம்பித்து அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே இறங்கி அவங்க சைக்கிள் ஓட்டி, பைக் ஓட்டி, நல்ல வாழ்க்கை கல்யாணம் பண்ணி இருக்கிற வரைக்குமே நாங்கள் துணை வருவோங்க. இந்த மாதிரி ரொம்பவுமே அதுக்குள்ளே இருக்குது. அதை இவ்வளோ ஷார்ட் டைமில் சொல்ல முடியாது, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் நான் பிளெஸிங் சைல்டுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாம் உங்களுக்காச்சும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு
பேராப்ளீஜியான்னு வச்சுக்கோங்க. 2 கால் இல்லை, படுத்திருக்கீங்க, கஷ்டத்தில் இருக்கீங்க, ஒத்துக்கிறேன். 2 கால் இருக்கிறவங்க மட்டும் கஷ்டத்தில் இல்லையா என்ன? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஸ்ட்ரெஸ், எவ்வளோ மன அழுத்தம், இப்படி தான் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்கணும். எந்த ஒரு சூழல்லையும் நீங்களும் ஹாப்பியாக தான் இருக்கணும். ஏன்னா 2 கால் இருந்திருந்தா டெய்லி வேலைக்கு போகணும், டெய்லி அப்போ படுற கஷ்டமும் இதுக்கு ஈக்குவல் தான். இப்போ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்குறாருன்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து ஒரு தெரியாமல் தெரிஞ்சு தான் சொல்கிறேன். அதாவது நம்மளுக்கு ஏதோ ஒன்று நடக்கணும்ன்ட்டு கடவுள் வந்து நடத்தி இருந்தால் அது நல்லதுக்காக தான் இருக்கும். நம்மளை ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம். ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்போம். சரி, ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவானான்ட்டு இருக்குதேன்னு கடவுள் வந்து கால் வராமல் பண்ணியிருப்பாரு. ஏன்னா செத்து போகிறதுக்கு பதில் அமைதியாக ரெஸ்ட் எடுக்கட்டும்ன்ட்டு. இது வந்து எனக்கு தோணுன அளவுக்கு தான் சொல்கிறேன். இது நம்ம ஏதோ ஒன்று நம்மளே பாசிட்டிவாக வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் எல்லாரும் நினைக்கணும். அதே மாதிரி தான் சிபி சைல்டுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா அதனோட மனசுக்குள்ள செம்ம ஜாலியாக இருக்குமோ என்னமோ, எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டு இருக்குது. சிபி சைல்டை பார்த்தா உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வச்சவங்க எப்போவுமே சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறீங்கன்னு. அதை வந்து நம்ம வந்து ஒரு இதாக நினைக்க முடியாது. சிபி சைல்டு வந்து செரிப்ரல் பால்சி, மன வளர்ச்சி கம்மி, அப்படி கிடையாது. ஒருவேளை மன வளர்ச்சி சூப்பராக இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தான் அது புரியாமல் இருந்திருக்கலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்து ஒரு ஒயரே இல்லாமல் பேசினா அமெரிக்காவுக்கு தெரியும்னு நினச்சா அவனை உதச்சி தானே இருப்பீங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு புரியாத விஷயங்கள் இருக்கலாம். எல்லாம் கடவுள் கையில். நம்ம எதுவுமே நம்ம கொண்டு வரல. எதை நீ கொண்டு வந்த அதை நீ இழப்பதற்கு நம்ம எதுவுமே நம்ம உருவம், கை, கால் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரல. தானாக நடக்கிறது தான், தானாக போகிறது தான். நம்ம எப்படி பிறந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு இறந்துருவோம். ஸோ இதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஃபிசியோதெரப்பி இதில் ரொம்ப 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 அவசியமான ஒன்று. இது மாதிரிலாம் இருந்தால் கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.